இன்றைக்கி நம்ம என்னென்னா ஃபோட்டோஷாப்போட மாஸ்டர் கிளாஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இதுதான் ஃபோட்டோஷாப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா வளங்க. இந்த ஃபோட்டோஷாப் வந்து யாருக்கெல்லாம் தேவைப்படுது? இந்த ஃபோட்டோஷாப் பண்ணுற முழுக்க இமேஜ் எடிட்டிங், அதாவது ஃபோட்டோ சம்மந்தமான எடிட்டிங் எல்லாத்துக்கும் இந்த ஃபோட்டோஷாப்பில் தான் செய்வோம். அதாவது ஃபோட்டோ சம்மந்தமான எடிட்டிங்கோட ஒரு கடல் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபோட்டோஷாப்பை. அந்தளவுக்கு அட்வான்ஸ்டான ஒரு சாஃப்ட்வேர் ஃபோட்டோஷாப்பை. நீங்கள் 100% படிச்சிருந்தாலே உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும், வருஷக்கணக்காக எடுக்கும். அவ்வளோத்துக்கு அட்வான்ஸ்டான சாஃப்ட்வேர். ஆனால் நம்ம ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஃபோட்டோஷாப்பை வச்சு கமர்ஷியல் ரீதியாக எப்படி அப்ளை பண்ணுற கமர்ஷியல், அதாவது நம்மளோட சின்ன கிராஃபிக் டிசைனிங், ஃப்ரீலான்சர் இப்படியான சின்ன வேலைகளுக்கு, அதாவது ஃப்ரீலான்சிங்க்கு முக்கியமாக இந்த ஃபோட்டோஷாப்பை எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம்ன்றதை பற்றி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போது ஃபோட்டோஷாப் யாருக்கெல்லாம் தேவைப்படும்? ஃபோட்டோஷாப் கிராஃபிக் டிசைனர்ஸுக்கு தேவைப்படும், ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு தேவைப்படும், வெட்டிங் ஆல்பம் டிசைனர்ஸுக்கு தேவைப்படும், மாடலிங் ஷூட் பண்ணுற ஃபோட்டோகிராஃபர்ஸ், ஃபில்மிங்குக்கு கட்டாயம் தேவைப்படும். அதாவது ஒரு புது படத்தோட ஃபில்ம் போஸ்டர், ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ், மணிப்புலேஷன்றது லைட்னிங் கம்போசிஷன், அந்த லைட் கம்போசிஷன். அடுத்தது டிஜிட்டல் பெயிண்டிங். ஒரு ஃபில்ம் போஸ்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அதை டிஜிட்டல் பெயிண்டிங் மூலமாக செய்வாங்க. இதெல்லாம் ஃபோட்டோஷாப்பில் செஞ்சு கொள்ளலாம். நம்ம ஃபோட்டோஷாப்பில் கமர்ஷியல் ரீதியாக நம்ம என்னென்னலாம் செய்யலாம் என்று பார்ப்போம். கமர்ஷியல் ரீதியாக ஃபோட்டோஷாப்பு ஃபோட்டோ எடிட்டிங், அதாவது பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறது, கலர் கரெக்ஷன் செய்கிறது, கலர் கிரைண்டிங், இந்த மாதிரி வேலைகள் செய்யலாம். அடுத்தது ஃபோட்டோஷாப்பில் மொக்கப், 3D மொக்கப், அதாவது இப்போ நீங்கள் ஒரு பேனரோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு மக் டிசைனோ நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதை அந்த மக்கில் செட் பண்ணி ப்ரீவியாக பார்க்குறதுக்குரிய அந்த மொக்கப் டிசைன்ஸ் செய்யலாம். டிஷர்ட் மொக்கப் டிசைன்ஸ், இப்படியான மொக்கப் டிசைன் செய்யலாம். அடுத்தது வெட்டிங் ஆல்பம் டிசைன்ஸ், அதில் ரீடச்சிங், அதாவது அந்த ஃபேஸில் உள்ள அந்த பருக்கள் இப்படியான விஷயங்களை ரிமூவ் பண்ணுறது. அடுத்தது முகத்தை பிரைட்டாக மாற்றுற, அப்படி அந்த ரீடச்சிங் ஒர்க் செய்யலாம். அப்போ இப்படியான அட்வான்ஸ் வேலைகளை நம்ம ஃபோட்டோஷாப்பில் செய்யலாம். ஓகே, இப்போது ஃபோட்டோஷாப்புக்குள்ளே போவோம். ஃபோட்டோஷாப் இப்படி தான் இருக்கும். ஃபோட்டோஷாப்பில் இப்போ நீங்கள் ஓவியம் வரைகிறத கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் சித்திரம் கீறுறதுக்கு ஒரு ஓவியத்தை நீங்கள் கீறுறதுக்கு முதலாவது உங்களுக்கு என்ன தேவை? ஒரு வெள்ளைத்தாள் தேவை, ஒரு பேப்பர் தேவை. ஸோ அந்த பேப்பரை நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு எடுத்துக்கொள்ளணும். அடுத்தது உங்களுக்கு ஒரு ப்ரெஷ், பெயிண்ட், இப்படியான விஷயங்கள் தேவை. ஸோ அது மாதிரி கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. ஃபோட்டோஷாப்பில் நம்ம ஒரு வேலையை செய்கிறதுக்கு முதலாவது நமக்கு தேவை ஒரு ஆர்ட் போர்ட். அதாவது நம்ம பேப்பர் ஒன்று தேவை தானே, அதே மாதிரி இங்கே ஒரு ஆர்ட் போர்ட் தேவை. இந்த ஆர்ட் போர்டை நம்ம ஃபஸ்ட்டுக்கு எடுத்துக்கொள்ளணும். அதுதான் க்ரியேட் நியூ. இங்கே இருக்குது பாருங்கள், க்ரியேட் நியூன்றது என்னன்னு சொன்னால் ஒரு தாள்னு வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் சித்திரங்கிற போகிறீங்க, அதுக்கு ஒரு தாள் ஒன்று எடுத்துக்கொள்கிறீங்க. அது மாதிரி ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ஒரு வேலையை செய்ய போகிறீங்க, அதுக்கு உங்களுக்கு முதலாவது ஒரு ஆர்ட் போர்ட் தேவை. அந்த ஆர்ட் போர்ட்டை நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஓகே, க்ரியேட் நியூ கொடுத்துட்டீங்க. இதில் நியூ டாக்குமெண்ட் ஒரு விண்டோ ஒன்று க்ரியேட் ஆகுது. இந்த நியூ டாக்குமெண்ட்டில் பாருங்கள் என்னென்ன விஷயம் இருக்குண்டு. இதில் ரீசெண்ட், இது ரீசெண்ட்னு சொன்னால் நீங்கள் கடைசியாக நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டுக்கு ஒரு ஃபைல் செட் பண்ணி ஒரு ரிசொல்யூஷன்லாம் செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுக்குரியது இந்த ரீசெண்டாக காட்டும். இந்த இதில் நான் எடுத்து எல்லாமே ரீசெண்டாக கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கொண்ட டாக்குமெண்ட்ஸ். இது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. அடுத்து சேவ்டு, நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு ஆல்பம் டிசைனர், உங்களுக்கு ஒரு 9 இன்ச்சுக்கு 24 இன்ச்சு சைஸ் அடிக்கடி தேவைப்படுற சைஸ். அப்போ அந்த சைஸை நீங்கள் செட் பண்ணி இதில் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அப்போ நீங்கள் ஒவ்வொரு தரமும் 9/24 டாக்குமெண்ட் செட் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி நீங்கள் செட் பண்ணதையே ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். அது சேவ்டுக்குள்ளே வரும். அடுத்த ஃபோட்டோவில் நம்ம இதில் சைஸ்கள் தான் எல்லாமே. இப்போ இந்த சைஸ்கள், ஃபோட்டோக்குரிய இந்த சைஸ் என்னன்னு சொன்னால் நம்ம 4R, அதாவது நம்ம ஃபோட்டோ கழுவுவோம், ஆல்பமுக்கு நம்ம சின்னதாக ஃபோட்டோ கழுவி எடுப்போமே, அந்த மாதிரி சைஸு தான் 4R சைஸுன்ற. சொந்தாச்சு 4R சைஸ் 4x6. அது மாதிரி லேண்ட்ஸ்கேப், டிஃபால்ட் சைஸ், இதெல்லாமே வெறும் ஃபோட்டோ, அதாவது ஃபோட்டோ பிரிண்டிங்குக்குரிய
சைஸ்கள் தான் இது. அப்போ நம்ம ஏதாவது ஃபோட்டோ நீங்கள் உதாரணமாக 4 ஃபோட்டோ ஒன்று ரீசைஸ் பண்ண போகிறீங்க, ஒரு ரீடச்சப் ஒன்று பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இந்த வச்சு ஃபோட்டோவுக்குள்ளே வந்து இப்போ இங்கே உள்ள இந்த லேண்ட்ஸ்கேப் 2 தர 3 இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணலாம் உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ இதில் இருக்கிற சைஸஸ் தான் பிரிண்டிங்லேயும் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் சைஸை செட் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்தது வந்து பிரிண்ட்னு சொன்னால் இப்போ நம்ம இன்டர்நேஷ்னல் பேப்பர்ஸ்னு சொல்லுவோம். அதாவது A4, A5, B5, B4, லீகல், இதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் பேப்பர் சைஸஸ். இந்த இன்டர்நேஷ்னல் பேப்பர் சைஸஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. இங்கே பாருங்கள், A4 இருக்குது, A6, A5, A3. அப்போ நீங்கள் A4ல் ஒரு ஏதாவது ஒரு ஸ்டிக்கர் ஒன்று செய்யணும், A4ல் இல்லாட்டி ஒரு உங்களுடைய அசைன்மெண்ட் ஒன்றுக்கு ஒரு கவர் பேஜ் செய்யணும்னு சொன்னால் இங்கே தான் நீங்கள் வரணும். பிரிண்ட்டுக்குள்ளே வந்து A4. அப்போ நீங்கள் A4 செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அப்போ பிரிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட சைஸஸை இங்கே ஒட்டோவாக செட் பண்ணி தரும். ரெசல்யூஷன் எவ்வளோ வைக்கணும், என்ன சைஸ் ஹைட், என்ன சைஸ் வித், எல்லா விஷயமும் இங்கே உங்களுக்கு ஒட்டோவாகவே செட் பண்ணி தரும். இங்கே நம்ம சைஸை செலக்ட் பண்ணும்போது பாருங்கள், இப்போ நான் டெப்லாய்ட்ன்ற சைஸ் செலக்ட் பண்ணுறேன், இங்கே பாருங்கள் ஒட்டோவாகவே மாறுது. இப்போ நான் லீகல் சைஸை செட் பண்ணேன்னா இங்கே ஒட்டோவாக மாறுது. அது பிரிண்ட்டுக்குரியது. அடுத்தது வந்து ஆர்ட் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன். இப்போ நீங்கள் எப்போவுமே ஒரு விஷயத்தை கருத்தில் கொள்ளணும். பிரிண்ட்டுக்கு நாம் எப்போவுமே பிரிண்ட் எடுக்கிறதா இருந்தால், ஒரு விஷயத்தை வெளியே பிரிண்ட் எடுக்கிறதா இருந்தால், நீங்கள் ஒரு ஃபோட்டோஷாப்பில் செஞ்ச ஒரு விஷயத்தை வெளியே பிரிண்ட் அவுட்டாக எடுக்கிறதா இருந்தால் இன்ச்சில் தான் எப்போவும் செய்யணும். நீங்கள் அது பேனராக இருக்கட்டும், ஸ்டிக்கராக இருக்கட்டும், பிஸ்னஸ் கார்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் பிரிண்ட் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே இன்ச்சில் செய்யுங்க, அதுதான் நல்ல. இப்போ நான் ஃபோட்டோ பாருங்கள், ஃபோட்டோ பிரிண்டிங்கிறது இது ஒரு பிரிண்டிங் பாருங்கள். இப்போ இங்கே இதை செலக்ட் பண்ணால் இங்கே ஒட்டவா இன்ச்சஸில் காட்டுது பாருங்கள், சைஸ் இன்ச்சஸில் காட்டுது. இது 6 தர 4 இன்ச். இப்போ நான் பிரிண்ட்டுக்குள்ளே வந்து பாருங்கள், A4 மில்லிமீட்டரும் ஓகே, ஆனால் அது இன்ச்சஸில் இருக்கிறது பெட்டர். இப்போ இன்ச்சஸில் காட்டுது. இங்கே பாருங்கள், இப்போ லீகலை செலக்ட் பண்ணால் இன்ச்சஸில் தான் காட்டும், இல்லாட்டி மில்லிமீட்டர்லேயும் காட்டும், அது ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ மில்லிமீட்டரில் காட்டினாலும் அதை இன்ச்சஸுக்கு கன்வெர்ட் பண்ணால் சேம் சைஸ் தான், இன்ச்சோ மில்லிமீட்டரோ அந்த சைஸில் அந்த ஸ்டாண்டர்ட் மாறலாம், ஆனால் சைஸ் வந்து ஒன்று தான், வெளியே ஒன்று தான். அப்போ அது ஒரு விஷயம். இப்போ சைஸஸ்லேயே இப்போ பாருங்கள் நிறைய சைஸஸ் இருக்குது. இன்ச்சஸ், பிக்சலை பாருங்கள். எப்போவுமே நம்ம ஒரு வெப்புக்கு செய்கிறேன்னுச்சுன்னா, அப்போ இதாக உதாரணமாக நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபோட்டோஷாப்பில் செய்கிறீங்க, ஒரு ஃபோட்டோ ஒன்று ரீடச்சப் பண்ணுறீங்க உங்களோட, ஆனால் அதை நீங்கள் பிரிண்ட் எடுக்கலை, உங்களோட ஃபோனில் தான் வச்சுக்கல போகிறீங்க. அப்போ நீங்கள் டிஜிட்டல் டிவைஸஸுக்கு செய்கிறதா இருந்தால் எப்போவுமே பிக்சரில் செய்யுங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் ஆர்ட் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன், இப்போ இல்லஸ்ட்ரேஷன் வந்து இப்போது ஏதாவது கீறதா இருந்தால் அது நாம் பிக்சரில் தான் செய்வோம். பாருங்கள், இப்போ இந்த 100 பிக்சல், இங்கே பாருங்கள் பிக்சல்ன்ற இந்த சைஸ் ஃபார்மட் மாறுது. டிஜிட்டல் டிவைஸஸ் அதாவது கம்ப்யூட்டர், ஃபோன், சோஷியல் மீடியா, வெப்சைட், அடுத்தது வந்து பில்போர்ட், ரோட்டில் நம்ம வச்சுருக்கோம் டிஜிட்டல் போர்ட். அப்போ இப்படியான டிஜிட்டல் டிவைஸஸுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது எப்போவும் பிக்சலில் யூஸ் பண்ணணும், பிக்சல் சைஸில். இப்போ உதாரணமாக நீங்கள் சோஷியல் மீடியா, அதாவது ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்டர் ஒன்று போட போகிறீங்க. அப்போ ஃபேஸ்புக்கில் போடுறதுக்கு ஒரு போஸ்டர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா, அப்போ நீங்கள் அதுக்குரிய சைஸ் எங்கே பார்க்கணும், இங்கே வெப்புக்கு வரணும். வெப்பில் வந்து இப்போ பாருங்கள், வெப் லார்ஜ், வெப் மீடியம், வெப் மினிமம், இப்படியான சைஸஸ் இருக்குது. அப்போ நம்ம சோஷியல் மீடியா, வெப்சைட், மேக்புக், அதாவது கம்ப்யூட்டர், ஃபோன், டெஸ்க்டாப், இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது எப்போவுமே பிக்சலில் யூஸ் பண்ணணும். இங்கே ஒட்டோவாகவே உங்களுக்கு பிக்சல் க்ரியேட் ஆகுது. சரியா? இதுதான் சைஸை செட் பண்ணுற விஷயம். எப்போவுமே இந்த டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுல நீங்கள் முக்கியமாக கருத்தில் கொள்ளணும். முதலாவது எதுக்காக செய்ய போகிறீங்க, பிரிண்ட் எடுக்க செய்ய போகிறீங்களா, இல்லை இல்லை அதை ஒரு டிஜிட்டல் டிவைஸில் வச்சு பார்க்க போகிறீங்களான்ற விஷயத்தை எப்போவும் தீர்மானிங்க. அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் சைஸை செலக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவுக்கு செய்ய போகிறீங்கன்னா இங்கே வெப்புக்கு தான் வரணும். நீங்கள் இப்போ மொபைலுக்குன்னா மொபைலுக்கு வரணும். இப்போ நீங்கள் ஒரு ஃபிலிம், அதாவது நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் செஞ்ச ஒரு விஷயத்தை ஒரு ஒரு 3D அனிமேஷன் ஒன்று ஃபோட்டோஷாப்பில் செய்கிறீங்க, அதை நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்டில் கொண்டு போய் அனிமேட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் ஃபில்ம் அண்ட் வீடியோன்ற இந்த இதுக்குள்ளே தான் வந்து செய்யணும். இதை நம்ம பின்னால் பார்ப்போம், இது கொஞ்சம் அட்வான்ஸ். இப்போதைக்கு நீங்கள் என்னதை கருத்தில் மனசில் கொள்ளணும், எந்த ஒரு விஷயத்தையும் ஃபோட்டோஷாப்பில் செய்யறதாலும் முதலாவது அதை எதுக்காக செய்கிறோம்,
பிரிண்ட் எடுக்க போகிறோமா இல்லை டிஜிட்டல் டிவைஸுக்கு யூஸ் பண்ண போகிறோமான்றதை கருத்தில் கொள்ளணும். அடுத்தது வந்து அதோட சைஸ். இப்போ நம்ம பிரிண்ட் எடுக்கிறதா அந்த அதோட சைஸ் இன்ச்சிலையும், அதை வெப்புக்காக யூஸ் பண்ணுறதா அதோட சைஸ் வந்து பிக்சல்லையும் செய்கிறோம். ஏன் நம்ம இன்ச்சிலையும் பிக்சல்லையும் செய்கிறோம்னு சொன்னால், இப்போ இன்ச்சுன்றது வந்து இப்போ உங்களுக்கே தெரியும், ஒரு நம்ம இன்ச்சஸ் அளவு உங்களுக்கு தெரியும். அப்போ இன்ச்சஸில் வந்து நம்ம செய்யும்போது சைஸ் பெருசாக இருக்குது. அப்போ சைஸ் பெருசாக இருந்தால் பிரிண்ட்டுக்கு வந்து எப்போவுமே ரெசல்யூஷன், அதாவது அதோட குவாலிட்டி வந்து கூட இருக்கணும். பிரிண்ட்டுக்கு அதோட குவாலிட்டி அதிகமாக இருக்கணும். அப்போ குவாலிட்டி அதிகமாக இருந்துச்சிங்கன்னா அதில் அந்த ஃபைலோட சைஸுங்க அதிகமாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு பேனர், உதாரணமாக ஒரு பேனர் செய்ய போகிறீங்க. ஒரு பேனர் வந்து 2க்கு 4 என்ற ஃபீட், அதாவது அடியில் வந்து 2 அடிக்கு 4 அடி என்ற அந்த அளவில் ஒரு பேனர் செய்ய போகிறீங்க. அப்போ அதில் இன்ச் எவ்வளோ வரும்? ஒரு இன்ச்சு வந்து ஒரு அடி 12 இன்ச். அப்போது 2 அடின்னா 24 இன்ச் வரும். 4 48. அப்போ 4 அடின்னா 48 இன்ச். அப்போ 24 இன்ச்சுக்கு 48 இன்ச்சுன்றக்குள்ள அதில் ஃபைல் சைஸ் வந்து பெரிய அளவில் வரும். கிட்டத்தட்ட 500 MB 600 MB 800 MB 1 GB கணக்கில் கூட நீங்கள் அது பெரிய பேனர் ஸ்டிக்கர் நீங்கள் டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு GB கணக்கில் கூட வரும். அப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வெப்புக்கு அப்லோட் பண்ணும்போது இப்போ 600 MB ஒரு ஃபைலை நீங்கள் ஃபேஸ்புக்கில் போடுவீங்களா? வெறும் ஒரு ஃபோட்டோ ஃபைலை 600 MB நீங்கள் ஃபேஸ்புக்கில் போடுவீங்களா? கஷ்டம். போட்டிங்கனாலும் அது பார்க்குறவங்களுக்கு லோட் ஆகும். அப்படி போட இயலாது. அப்படி சில டைம் வந்து அலோ பண்ணாது பெரிய சைஸ் எல்லாம். ஆனால் நீங்கள் வெப்பில் வந்து பிக்சலில் செஞ்சிங்கன்னா இருந்தால், இப்போ நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவுக்கு உதாரணமாக ஒரு 1920 × 1080 இந்த சைஸில் நீங்கள் ஒரு ஒரு இமேஜ் ஒன்று எடிட் பண்ண போகிறீங்க ஃபோட்டோஷாப்பில். அப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி 2 MB 3 MB இப்படியான ஃபைல் சைஸில் இதை அப்லோட் பண்ணி தரும். ஆனால் அந்த டிஸ்பிளேக்கு ஏற்ற குவாலிட்டியிலையும் உங்களுக்கு தரும். அந்த டிஜிட்டல் டிவைஸுக்கு ஏற்ற அந்த குவாலிட்டியிலையும் உங்களுக்கு தரும். அளவான ஒரு ஃபைல் சைஸ்லேயும் தரும். இதுக்காக தான் நம்ம இந்த இன்ச் பிக்சல் இந்த விஷயத்தை யூஸ் பண்ணுறது. அப்போ ஒரு நியூ டாக்குமெண்ட்டில் இந்த விஷயங்களை நீங்கள் கட்டாயம் கருத்தில் கொள்ளணும். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு A4ல் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒன்று செய்ய போகிறீங்க. ஓகே, அப்போ இந்த ஸ்டிக்கருக்கு வந்து எப்போவுமே கலர் வந்து 2 விஷயம் இருக்குது. இங்கே கலர் மோடை கொஞ்சம் பாருங்கள். இங்கே இருக்குது கலர் மோட். இந்த விஷயத்தை கொஞ்சம் பாருங்கள். இதில் வந்து 5 வகையான கலர் மோட் இருக்குது. அதில் பிட் மேப், கிரே ஸ்கேல், RGB கலர், CMYK கலர், லேப் கலர் இப்படின்னு 5 வகையான கலர்ஸ் இருக்குது. இதில் மற்ற கலர் வந்து சில வெப் டிசைனர்ஸுக்கு தேவைப்படும் பிட் மேப், கிரே ஸ்கேல் அதெல்லாம். லேப் கலர் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் தேவைப்படும். நமக்கு தேவையானது வந்து RGB, CMYK. இந்த 2 கலரை நீங்கள் இப்போ விளங்கி கொள்ளணும். இதில் வந்து நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது RGB and CMYK. இந்த 2 கலர் மோடு தான். அதில் RGBன்றது வந்து ரெட், க்ரீன், ப்ளூ இந்த 3 கலரும் சேர்ந்தது. CMYKன்றது வந்து ஷியான், மெஜெண்டா, yellow அண்ட் black இப்படியான இந்த 4 கலரும் சேர்ந்தது. இப்போ இது பிரிண்ட்டுக்கு இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரிண்ட்டுக்கும் டிஜிட்டல் டிஸ்பிளே இப்படி 2க்கும் வேறு மாதிரி நம்ம செய்யணும். சைஸ்லேயும் சரி, இந்த கலர் மோட்லேயும் நம்ம அதில் டிஃப்ரெண்ட் காட்டணும். இப்போ RGB கலர்ன்றது வந்து எப்போவுமே டிஜிட்டல் டிஸ்பிளேக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு அப்லோட் பண்ண போகிறீங்க ஒரு ஃபோட்டோன்னா, அதை நீங்கள் RGB கலரில் தான் செய்யணும். இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ண போகிறீங்கன்னா அதை RGB கலரில் தான் செய்யணும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டிக்கர் ஒன்றை பிரிண்ட் பண்ண போகிறீங்க, அப்போ இதுக்கு என்ன செய்வீங்க? CMYK கலர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம பிரிண்ட் ஒன்று எடுக்க போகிற மாதிரி இருந்தால், ஒரு ஸ்டிக்கரோ அல்லது ஒரு பிஸ்னஸ் கார்டோ ஒரு பேனர் எதுவாக இருந்தாலும், நம்ம பிரிண்ட் எடுத்து வெளியே ஹார்ட் காப்பியாக பிரிண்ட் எடுக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை CMYK கலர் மோடில் தான் செய்யணும். சரியா? இந்த கலர் மோடு வந்து மிக முக்கியமான விஷயம். இதில் வந்து பிட் ரேட் வந்து 16 பிட் 8 பிட் எதுவாக இருந்தாலும் ஓகே. 8 பிட்டாக இருந்தால் டிஃபால்ட்டாக இருந்தால் நல்லா, அது ஓகே. அடுத்தது வந்து ரிசொல்யூஷன் வந்து எப்போவுமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு வெப்பு கொண்டு செய்ய போகிறீங்க, வெப்புக்கு ஒரு சோஷியல் மீடியா போஸ்டர் ஒன்று செய்ய போகிறீங்க, அதுக்கு வந்து நீங்கள் எப்போவுமே டிஃபால்ட்டாக 300 வச்சுக்கலாம் ரிசொல்யூஷன், அது அப்செட் இல்லை. ஆனால் பெரிய சைஸாக இருந்தால், உதாரணமாக ஒரு 5 அடிக்கு 10 அடி பேனர், ஒரு பெரிய ஒரு கட் அவுட் ஒன்று வைக்கிறாங்க, ஒரு
ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது, அதுக்கு பெரிய ஒரு கட் அவுட் வைக்க போகிறாங்க, அதுக்கு வந்து பெரிய சைஸில் பேனர் பிரிண்ட் பண்ண வேண்டி வரும். அப்போ அந்த இடத்துல நம்ம 300 ரெசல்யூஷன் கொடுத்தோமா இருந்தால் அவங்களோட பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் அதாவது அந்த பிரிண்டிங் பேனர் மெஷின் இருக்க பிரிண்ட் பண்ணுற மெஷினில் உள்ள கூட கலரை எடுத்துடும். அதாவது ரெசல்யூஷன் அதிகமாக இருக்கக்குள்ள வந்து கலர் கூட அவங்களுக்கு அந்த இங்க் கூட தேவைப்படும். அப்போ அது அநியாயம். அதனால் நம்ம பெரிய ஃபைலாக இருந்தால் எப்போவுமே A4 விட பெரிய ஃபைல், அதாவது நீங்கள் எதை கவனத்தில் கொள்ளணும்னா பிரிண்ட் எடுக்க போகிறவங்களோட நீங்கள் ஒரு விஷயத்தை பிரிண்ட்டுக்காக செய்ய போகிறீங்களா இருந்தால் பிரிண்ட் எடுக்கிறதுக்காக அதில் பிரிண்ட் எடுக்க போகிறவங்களோட அந்த விஷயம் A4 சைஸை விட பெருசாக இருந்தால், அதாவது A4 சைஸுன்றது எத்தனை இன்ச் பாருங்கள், 8 இன்ச்சுக்கு 11 இன்ச், அதாவது 9 இது மட்டம் தட்டி பார்த்தோம்னா 8க்கு வந்து 11.5, 8க்கு 11.5 இன்ச்சுக்கு அதிகமான ஃபைலை நீங்கள் செய்ய போகிறீங்களா இருந்தால் அதுக்கு நீங்கள் ரெசல்யூஷன் எப்போவுமே 150 தான் கொடுக்கணும். சரியா? இது மிக முக்கியமான விஷயம். இப்போ நம்ம ஒரு நியூ டாக்குமெண்ட்டில் என்னென்ன கருத்தில் கொள்ளணும், என்ன பர்பஸுக்காக செய்ய போகிறோம், என்ன சைஸில் செய்ய போகிறோம், அதில் கலர் மோட் என்னது, அடுத்தது ரெசல்யூஷன் என்ன, இவ்வளோ விஷயத்தையும் பார்த்துட்டு நீங்கள் செய்ய போகிற விஷயம் வந்து அடுத்த விஷயம் ஓரியன்டேஷன். அதாவது நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் செய்ய போகிறீங்களா, போர்ட்ரைட்டில் செய்ய போகிறீங்களா, இது வந்து லேண்ட்ஸ்கேப், இது போர்ட்ரைட், அதாவது நிலை குத்தா செய்ய போகிறீங்களா, கிடையா செய்ய போகிறீங்களான்ற விஷயத்தை பார்த்து இவ்வளோ விஷயத்தை நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ண போகிறீங்க.